கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா, அதுக்காகவே நம்ம ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து நம்ம கண் விழித்து இப்படிலாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டே இருப்போம் இல்லையா? அதை நெடுங்காலமாய் காத்திருக்குதல். இப்போ ஒரு காரியத்துக்காக காத்திருந்து இப்படி காலம் தாமதமாகிக்கிட்டே போகுதுன்னா, ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இருதயத்தை இளைக்க பண்ணும். நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் விடுகின்றது, இல்லை மெலிந்து போய் விடுகின்றது. ஒரு காரியம் அது கிடைக்கலை அல்லது எட்டலை, அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சோர்ந்து போய் விடுகின்றோம். விசேஷமாக திருமண வயதை தாண்டி உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். நீங்கள் ஏற்ற துணையை தேடிக்கிட்டே இருக்கலாம். 2, 3, 4, 5 என்று வருடங்கள் உருண்டு கொண்டே போகும் பொழுது உங்களுடைய இருதயம்லாம் சோர்ந்து போய் விடுகின்றது. அல்ல, ஒரு சிலர் வாடகை வீட்டிலையே இருந்து மாறி வாடகைக்கு வீடை பார்த்து மாற்றிக்கொண்டே இருப்பது வேதனையாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன வீடாவது கட்டி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏங்குவாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பல காலங்களாகி ரிட்டையர்டும் ஆயிடுவாங்க. ஆனால் வீடு கட்டவே முடியாமல் சோர்ந்து போயிடுவாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக காரியங்கள் அநேகருக்கு எதிர்பார்த்து கைக்கு கிடைக்காமல் தாமதமாகிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்போது, அதான் நம்ம என்ன விரும்புகிறோமோ அது கட்டாயமாக அது வரும். அது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ தேவ பிள்ளைகள் விரும்புகிறத கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அப்போ விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்குமா? நமக்கு ஜீவ விருட்சம் போல சோர்ந்து போன இருதயம், மெலிந்து போன இளைத்து போன இருதயம் அப்படியே துளிர்த்து அப்படியே ஜீவ விருட்சம் போல அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் நிரப்புவதை நம்ம காண முடியும். வேதத்தில் இதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. யாக்கோபு அதிகமாக நேசித்த குமாரன் யோசேப்பு. ஏன்னா யோசேப்பு ஒரு நல்ல ஒரு பையனாக தன் வாலிப வயதில் ஏறக்குறைய 17 வயது இருக்கும் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ அந்த 17 வயது ஆகும்போதெல்லாம் அவர் தன்னுடைய சகோதரர்கள் செய்கின்ற தப்பான காரியங்கள், தவறுகள், குற்றங்கள் இவைகளையெல்லாம் அவங்க துஷ்டத்தனமாக பண்ணுகிறவைகளையெல்லாம் கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்குறவனா இருந்திருக்கான். இப்படிலாம் இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ராகேலின் மகன் என்பதினாலே யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசிக்கின்றார். பலவர்ண அங்கி தச்சு அவருக்கு மாத்திரம் கொடுப்பதை பார்க்கின்றோம். ஒரு தடவை அவனுடைய அண்ணன்மார்களையெல்லாம் பார்த்து வர சொல்லி யோசேப்பை அனுப்பும்போது அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து அவனை என்ன பண்ணிட்டாங்க, இவன் சொப்பனம் கண்டு நமக்கு மேலே உயர்ந்திருப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறானே, இவனை நம்ம இங்கு கொன்று போட்டு விடுவோம், அப்படின்னா எப்படி இவன் சொப்பனம்லாம் பலிக்கும் என்று சொல்லி சகோதரர்கள் எல்லாம் அவனை கொன்று போட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யூதா, ரூபன் என்ற 2 சகோதரர்கள் மூலமாக அவன் கொல்லப்பட வேண்டாம், விற்று விடலாம், குழியில் போடலாம் என்றெல்லாம் சொல்லி குழியில் போட்டு அப்புறம் இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டு, ஆனால் தன்னுடைய தகப்பன்கிட்ட சொல்கிறாங்க, அவனை துஷ்ட மிருகம் அடித்து போட்டு விட்டது போல இது அவனுடைய அங்கிதானா பாரும் என்று சொல்கிறாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் இதை கடைசி 5 வசனங்களில் எழுதியிருக்கின்றது. அதில் இப்போ யாக்கோபு அதை கண்டபோது, இது என் குமாரனுடைய அங்கிதான், துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன், இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றான். அப்போ என்ன அர்த்தம்? யாக்கோபு அப்படியே தான் உயிர் வாழ்வதே வேஸ்ட்டு,
என்னால் அந்த உலகத்தில் ஜீவித்திருக்க முடியாத அந்த எல்லைக்கு போய் துக்கத்தோடு நான் இனிமேல் வந்து என்னுடைய குழியில் நான் இறங்க வேண்டியது தான். ஏன்னா நான் நேசித்த குமாரன் மரித்து போனானே என்று சொல்லி அப்படி புலம்பிக் கொண்டு துக்கத்திலேயே வாழ்கிறார். அவருடைய இருதயமெல்லாம் துவண்டு போய்விட்டது இல்லையா? அதாவது நடைப்பிணம் என்று சொல்லுவாங்க இல்லையா? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, பல போராட்டங்களை சந்தித்தவங்க சொல்லுவாங்க, என்னத்தையோ வாழ்கிறோம், நடைபெறமாக இருக்கிறோம். அதாவது உயிர் இருந்தும் இல்லாதது போல் அவர்கள் தங்களை பாவித்து கொள்வார்கள். அப்படி ஒரு நிலைக்கு யாக்கோபு தள்ளப்பட்டது போல இருக்கின்றார். ஆனால் சில வருடங்கள் கழித்து யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து அங்கே அவர்களையெல்லாம் அழைத்து அனுப்பிய பொழுது அப்பொழுது நடப்பதை பாருங்கள். ஆதியாகமம் 45 அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அதுக்கப்புறம் அவன் தங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்காக எல்லாம் அனுப்பி இருக்கிறது. அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொன்ன போது அவர்களுடைய தகப்பன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் பாருங்களேன், அவன் அவ்வளவாய் தன்னுடைய மகனை நேசித்திருக்கிறான். எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிற்று, அது வரைக்கும் துக்கத்திலேயே இருந்திருக்கிறாரு. ஆனால் உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம்! ஆவி உயிர்த்தது, அதான் ஜீவ விருட்சம் போல நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இல்லையா? விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். யோசேப்பை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிருந்தாரு. ஆனால் பார்க்கலாம், பேசலாம், அவன் இருக்கிற இடத்துல போய் இருக்கலாம் என்று அறிந்த பொழுது அவருக்கு எப்படி ஒரு சந்தோஷம்! ஜீவ விருட்சம் போல மாறி இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி பல துக்கங்களோடையே நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருதயத்தில் அப்படி துக்கத்தாலேயே இப்படியே நான் மரித்து போக வேண்டியது தான், இதற்கு மேலே என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருக்க போகுது, என்றைக்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறாரோ அப்பொழுது நான் துக்கத்தோடே போக போகிறேன் நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தையும் உயிர்ப்பிப்பார். ஜீவ விருட்சம் போல நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும்படி செய்வார். கலங்காதீங்க. எதில் நீங்கள் லேட் ஆகிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? அந்த லேட்டுக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த லேட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விரும்பினது வரும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய பிள்ளைகளும் கூட நெடுங்காலமாக எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, இருதயம்லாம் துவண்டு போய் இருக்கிறதோ, கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அவர்கள் விரும்புகிறது அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. தகப்பனே, விரும்பினது வரும் பொழுது என்று எழுதியிருக்கிறது போல விரும்பினது வரும்படி செய்வீராக. அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல் அது இருக்கட்டும். ஆண்டவரே, துவண்டு போய் அப்படி சோர்ந்து போய் கர்த்தாவே இருக்கிற அந்த நிலையை நீர் மாற்றுவீராக. விரும்புகிறதை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.